இப்போ நம்ம கிரில் சிக்கன் செய்ய போறோம். 2 முழு கோழி எடுத்துக்கலாம். பாருங்க 2 கோழி வந்திருக்கு. இந்த 2 கோழி நல்லா கிரில் சிக்கன் செஞ்சு சாப்பிடலாமா? இது நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டிலே மைக்ரோவன்லேயே செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். லட்டு வாப்பா. லட்டு நம்ம கிரில் சிக்கன் செய்யலாமா? சரி செய்யலாமா? ஆரம்பிச்சிடலாமா? இது வாஷ் பண்ணு நீ. சரி போதும், தண்ணி போதும். வாஷ் பண்ணிக்கோ. வாஷ் பண்ணிடலாமா? க்ளீன் பண்ணு. பாருங்க முடிய போகுது. இன்னைக்கு உங்களை சாப்பிட போறோம். ரெண்டு லெக் பீஸ் கூட இருக்கு. இல்லையா அது கொழுப்புலாம் எடுத்துடலாம். சரி கொழுப்புலாம் எடுத்துடலாம். கொழுப்புலாம் வேண்டாம். என்ன இதெல்லாம் வேஸ்ட்டு போடாதீங்க. என்னடா சாப்பிட்றியா கோழி? என்ன சாப்பிட்ற? கோழிதா. 2 உனக்கு என்ன பீஸ் வேணும்? லெக் பீஸா, போன் பீஸா, போன்லெஸ்ஸா? சாப்பிட்றியா? மசாலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, பெரி பெரி பவுடர், பெரி மசாலா, சிக்கன் மசாலா, கில் மசாலா. எவ்வளோ ஸ்பூன்? 3 ஸ்பூன் கில் மசாலா, எவரெஸ்ட் தந்தூரி மசாலா கொஞ்சம், சில்லி சாஸ், mixed out, chili flakes, எலுமிச்சப்பழம் சார், எலுமிச்சப்பழம் சார், 2 பழம், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், black salt, jeera powder, chicken masala, black pepper, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுங்க. போதும், ஜாஸ்தி போட வேண்டாம். 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வினிகர், எல்லாம் போட்டோம். முக்கியமானது ஒன்று போட வேண்டிய சால்ட்டு, ஒயிட் சால்ட் போட வேண்டிய. ஒயிட் சால்ட் போடல, பிளாக் சால்ட் போட்டோம். ஒயிட் சால்ட் போடல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
உப்பு போடல. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சால்ட். இப்போ இந்த மசாலாவை சிக்கனில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஓகே, இதுக்கு மஸ்டர்ட் ஆயிலும் போடணும். நம்ம மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த ஃப்ளேவருக்கு இதான் நல்லாயிருக்கும். மஸ்டர்ட் ஆயில் நல்லாயிருக்கும். கட் கொஞ்சம் போடுவோம். Chicken ready. Grilled chicken. ஆல்ரெடி ஒன்று ஃபினிஷ் ஆயிடுச்சு, இன்னொன்று ஃபினிஷ் ஆக போகுது. என்னடா ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்ட போல இருக்கு. என்னப்பா அது? முட்டை கொத்து பரோட்டா. முட்டை கொத்து பரோட்டா. முட்டை சிக்கன் கொத்து பரோட்டா. அப்படியா? நல்லா இருக்கு. ராம பிடிக்காது. ஒரு பண்ணுறேன், சக்கரை போட்டு அல்வா ட்ரை பண்ணுறேன். ஒரு லஞ்சுக்கு சாம்பார் பண்ணலாமா? இந்த வத்த குழம்பு ரெண்டுமே வா. अच्छा है ना टेस्ट? நல்லா இருக்கு. அப்படியே இருக்கு. நல்லா தான் இருக்கு. வெளியே எல்லாம் ஃபுல்லா வாசனை வந்துச்சு. மைக்ரோவேவ் இதுக்கு தெரியல. ஆமா டேஸ்ட் நிஜமாவே தெரியலையா? ஷோர் பயங்கர டேஸ்டா இருக்கு. என் கலர் இப்படி போடல. நான் இங்க அழுதுட்டு இருக்கேன், நீ பாட்டு போற என்ன அர்த்தம்? ஆமா டேஸ்ட் இருக்கு. அதான் தெரியல போறேன். படம் எப்படி இருந்துச்சு? தெரியல, நான் ஏன் கண்டுபிடிக்க வேற மாதிரி ஹெல்ப் பண்ணல. இந்த ஒரு விஷயம் தான் 20 வருஷமா இந்த உமன்கிட்ட புரியுது. ஆமா டேஸ்ட் கற்றுக் கொடுக்க மாட்டேன். 20 வருஷமா சொல்லி நல்லா ஜூஸியா. ஆமாம்ல, நாம நீ வரதுக்கு முன்னாடியே ஒரு காலி இந்த ஒரு விஷயத்துல தான் மென்னுக்கு எல்லாம் சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணணும், எதுக்காக அப்படியே எலும்பு வந்துச்சு. எதுக்கு அழுதுட்டு நல்லா வெந்துருச்சு. மைக்ரோவேவ் வாட்ஸ்அப் பார்த்தேன், அதுல அப்படியே மறந்து போச்சு. ஆனா அழுக மட்டும் வந்துட்டே தான் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? வேலை காரியம் வந்தா? ஆமா, கேட்க நினைச்சேன். போகும்போது வேலை காரியம் ஒரு பாதையில் போயிட்டு அவன் சொல்றா நீ லோட்டஸ் ஈட்டரா. லோட்டஸ் சீட் அப்படின்னா அப்படின்னா வேலைக்கே போகாம இதுக்கு நீ சிரிக்க கூடாது ரமணி. இதுக்கு நீ சிரிக்காத. அம்மா பசியில் வந்தேன். அம்மா இங்க அழகு போட்டாங்க, நீ சிரிக்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீ அழகு நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அது சூப்பராக இருக்கு. லோட்டஸ் ஈட்டர் சொல்ல ஒரு சிரிப்பா வருது. ஃபுல்லா அதுல இருந்து தண்ணி வந்துருது. இல்லப்பா மசாலாப்பா தண்ணி விடுறப்பா நல்லா தான் இருக்கும். அதுல இருந்து தண்ணி விழுது. தொழில் சாப்பிட்டு நல்லா இருக்கும். திரும்ப இன்னொரு வீட்டில் பார்ப்போம். நீங்களே வீட்டு செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வேற பெல்ல தட்டுங்க. ரெண்டு தான் கரெக்டாக சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.